இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பீகார் பெண்ணின் உடலை போலீசார் கண்டுபிடித்து மீட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கடந்த 26ஆம் தேதி இந்திரா நகர் 1வது தெரு பகுதியில் சாக்கு மூட்டையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. தொடர் விசாரணையில அந்த சடலம் பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் என்ற 24 வயது நபருடையது என்பதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில தான் அவரது மனைவியும் மற்றும் அவரது 2 வயது ஆண் குழந்தையும் கொலை செய்யப்பட்டதும், அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதும், அந்த பெண்ணை காப்பாற்ற சென்ற போதுதான் கௌரவ்குமார் என்ற நபர் கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு நேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த பெண்ணின் சடலம் தொடர்ச்சியாக 3 நாட்களாக தேடப்பட்டு வந்தது. குறிப்பா ஒவ்வொரு பகுதிகளில் அந்த சடலங்களை கடந்த 25ஆம் தேதி இரவு கொலை செய்த அந்த கொலையாளிகள் தனித்தனியாக சென்று சடலங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். குழந்தையின் சடலத்தை மத்திய கைலாஷ் பகுதியிலும், அதே போல இந்த பெண்ணின் சடலத்தை தரமணியக்கூடிய ஒரு தனியார் பிரெட் கம்பெனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியிலும் அவர்கள் வீசிவிட்டு சென்றதும், இந்த குழந்தைய அந்த கௌரவ்குமாரின் சடலத்தை இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்திரா நகருக்கு தாண்டி அடையார் முகத்தோரத்துக்கு வீசுவதற்கு சென்ற போதுதான் இந்திரா நகர் பகுதியில் அந்த மூட்டை விழுந்ததும், அந்த மூட்டையின் மூலமாக தான் இந்த கொலை சம்பவமே கண்டுபிடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. தரமணியில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சடலமானது குப்பை லாரிகள் மூலமாக பெருங்குடி குப்பை கிடங்குகளுக்கு சென்ற நிலையில கடந்த 3 நாட்களாக அந்த பெண்ணின் சடலத்தை போலீசார் தேடி வந்தார்கள். இன்று 3வது நாளாக தேடப்பட்டு வந்த நிலையில அந்த பெண்ணின் சடலமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார், சென்னை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் என 70க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில கிரேன் மூலமாகவும் மோப்ப நாயகர் மூலமாகவும் பல்வேறு தேடுதல் வேட்டைக்கு பின்பு தற்போது அந்த சடலமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சடலத்தை கைப்பற்றிய போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அந்த குற்றவாளிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது உண்மைதானா, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதா என்பது அந்த பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்த பிறகு தெரிய வரும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில 3 குற்றவாளிகள் நேற்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகின்ற 12ஆம் தேதி வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. மற்ற 2 குற்றவாளிகளிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த சடலத்தை மீட்ட பிறகு அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது பெண்ணின் சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பெருங்குடி குப்பை கிடங்குல இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்தது உண்மையா, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா போன்ற விவரங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 குற்றவாளிகள் நேற்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பீகாரை சேர்ந்த சிக்கந்தர், லலித் யாதவ், விகாஸ்குமார் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் 2 தொடர் விசாரணைகளை போலீசாரின் விசாரணை வளையத்தில் இருக்கிறார்கள். இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பெண்ணின் சடலமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்பாக இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த கௌரவ்குமாரின் சடலம் இந்திரா நகர் முதல் தெரு பகுதியில் கீழே விழவில்லை என்றால் இந்த கொலை சம்பவமே போலீசாருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக அவர்கள் அடையாறு முகத்தூரத்தில் கடல் பகுதியில் அந்த சடலத்தை வீசுவதற்காக சென்ற போது அந்த இருசக்கர வாகனத்திலிருந்து அந்த மூட்டை கீழே விழுந்திருக்கிறது. ஆள் நடமாட்டம், அதாவது அதிகாலை நேரமான இருந்ததனால ஆள் நடமாட்டம் இருந்ததனால் அந்த மூட்டையை மீண்டும் அவர்கள் தூக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் கௌரவ்குமாரின் சடலத்தை அங்கேயே அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். காலை 7 மணி அளவில் சடலத்தில் இருந்து ரத்தம் வருவதை பார்த்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில்
போலீசார் சடலத்தை கைப்பற்றி அவரது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பேப்பர் மூலமாக அவர் யார் என்பதை உறுதிப்படுத்தி தொடர் சிசிடிவி கண்காட்சி ஆய்வுகளை மேற்கொண்ட போதுதான் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த 3 பேர் கொலை சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. இல்லை என்றால் இந்த கொலை சம்பவமே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். தற்போது 3 சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. கௌரவகுமாரின் சடலம் முதலில் 26ஆம் தேதி காலையில இந்திரா நகர் அந்த முதல் தெருவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து தொடர் விசாரணையில் மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோரம் அந்த 2 வயது ஆண் குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில தற்போது 3 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்பாக அந்த கௌரவகுமாரின் மனைவியின் சடலமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்காக அந்த சடலமானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது கௌரவகுமார் தடுத்து அவர்களை தாக்கியதாகவும் அப்போது இரும்பு கம்பியால் அவர்களை தாக்கி கௌரவகுமாரை கொலை செய்துவிட்டு கணவரை தாக்குவதை கண்டு மனைவி வந்தபோது மனைவியின் தாக்கி மயக்கமுற்ற பின் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த 2 சம்பவங்களையும் அந்த சத்தங்களை கேட்டு அழுது கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை கொடூரமாக காலை பிடித்து செவுற்றில் அடித்து அவர்கள் கொலை செய்ததாகவும் எங்கே மாட்டிக்கொள்ளும் இந்த குழந்தை மூலமாக என்பதனால அந்த கொலை சம்பவத்தை அவர் அரங்கேற்றியதாகவும் வாக்குமூலங்கள் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்று 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில 3 பேர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இன்னும் 2 பேர் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பெண்ணின் சடலமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு பின்பாக அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது உறுதிப்படுத்தப்படும். அதே போல கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பதும் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெருங்குடி குப்பக்கிடங்கில் 3வது நாள் தேடுதல் வேட்டையின் போது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.